ஏன்னா எங்களோட வாழ்க்கையே வழி நிறைந்த வாழ்க்கை தான் எங்களோட வாழ்க்கையே. ஓடி வந்து அம்மா அப்பா விட்டுட்டு வந்தது ஒரு வழி. அதுக்கப்புறம் நாங்க பண்ற அந்த யாசகமா இருக்கட்டும், போயிட்டு நாங்க நிக்கக்கூடிய எந்த தொழிலாளர்களாக இருக்கட்டும், அப்படி இல்ல நாங்க போய் கேட்கிற வந்து வேலைகளா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வலி தான். அது ஒரு வலி. அதுக்கடுத்து நாங்க பண்ணக்கூடிய அந்த மார்பக அறுவை சிகிச்சை, அப்புறம் வந்து நம்மள ஆண்லேருந்து பெண்ணா மாறக்கூடிய அறுவை சிகிச்சை, இது எல்லாமே வலி. இதோட அவன் பெரிய வலி குடுத்துற போறானா அப்படிங்கிறத தாண்டி தான். ஸோ இந்த வலியே தாங்கிட்டோம். நீ குடுக்குற அந்த வலி என்னாச்சு போ அப்படின்னு சொல்லி அதையும் நாங்க ஸ்ட்ராங்கா தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க சொல்ற வலிக்கும் இந்த வலிக்கும் கொஞ்சம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இது வந்து எஸ். இது மென்டலா வந்து வந்து மென்டல் நம்ம புரியுது, இது புரியுது. நிறைய இது வந்து நம்ம உடம்பு வலி பாதிப்போம். தாங்கிக்கலாம். மனசோட வலியை கண்டிப்பா யாராலையுமே தாங்கிக்கவே முடியாது. அதுலேருந்து தான் வெளியில வர முடியாம ஒரு சில திருநங்கைகள் வந்து சூசைட் பண்ணிக்கிறது. சில பேர் அதை வந்து எப்படியாவது ஸ்ட்ரகிள் பண்ணி மோதி முட்டி வெளியில வந்துடுறாங்க. மேபி நீங்க நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தனால இன்னைக்கு நிறைய எஸ், சக்சஸ்ஃபுல்லான அதை தான் இடத்துல சொல்றேனே. இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தோல்விகள் தான் நம்மளோட முதல் படிக்கட்டுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த தோல்வியவே நம்ம படிக்கட்டா வச்சு ஒரு நாள் கண்டிப்பா முன்னேற முடியும். நான் அப்படிதான் வந்திருக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று நான் பேசிட்டு இருக்கேன்னு கூட நினைக்கலாம்.